அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னா உங்கள் மொபைலில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த அப்ளிகேஷனை தவிர வேறு எந்த பேஜுமே எந்த ஒரு அப்ளிகேஷனும் பயன்படுத்த முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பின் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த யூடியூப்பை விட்டு வெளியவே போக முடியாது. நீங்கள் எத்தனை வாட்டி பேக் பட்டன் அழுத்தினாலும் சரி, இல்லை ஹோம் பேஜ் பட்டன் அழுத்தினாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஷனுமே ஒர்க் ஆகுது. இந்த யூடியூப் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கு பேர் தான் ஸ்க்ரீன் பின்னிங். அதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நேராக வந்துடும். அப்படி சர்ச் பண்ணுற ஆப்ஷன் தெரியல அப்படின்னா அவங்க மொபைலில் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு யூடியூப் ஓப்பன் பண்ணணும், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஓப்பன் பண்ணி பின் பண்ணி கொடுத்துடலாம். அந்த ஒரு அப்ளிகேஷன் தவிர உங்கள் மொபைலில் உங்கள் வாட்ஸ்அப் சேட்டு, ஃபோட்டோ வைலர்ஸு, ஃபைல் மேனேஜரு எதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இப்போது யூடியூப் ஓப்பன் பண்ணி கேட்குறாங்க. இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ பட்டன் இருக்குது. இந்த பட்டன் ஒரு சில மொபைலில் ரைட் சைடில் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் கிளியர் பண்ணுற பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே பின் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பின்னிங் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. பட் இப்போது இந்த பின் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கும். அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போது காடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த பேஜை, அதாவது இந்த அப்ளிகேஷனை பின் பண்ணியாச்சு. இது தாராளமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கலாம். அவங்க இந்த யூடியூப்பை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் பேக் பட்டன் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் ஆகிறது நல்லாவே தெரியும். இது ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான், இருந்தாலும் கிளிக் ஆகிறது தெரியும். எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாலும் இந்த யூடியூப் அப்ளிகேஷன் விட்டு வெளியே போக முடியாது. ஹோம் பேஜ் அழுத்தினாலும் எதுவுமே வராது, ஓவர்வியூ பட்டன் அழுத்தினாலும் எதுவுமே வராது. இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். இதை தவிர உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் மொபைலில் இருந்து வேறு எந்த ஒரு டீட்டெயிலுமே பார்க்க முடியாது, எடுக்க முடியாது. இதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னா, ஓவர்வியூ பட்டனும் பேக் பட்டனும் ரெண்டும் ஈக்குவலாக ஒன்றா அழுத்தி பிடிச்ச மாதிரி ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணால் வெளியே வந்துடலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த ஸ்க்ரீன் பின்னிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது மாதிரி அழுத்தி பிடிச்சா வெளியே வந்துடும், அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. இந்த ஸ்க்ரீன் பின்னிங் ஆப்ஷன்லேருந்து வெளியே வந்தாலுமே ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் மொபைல் லாக் ஆகிடும். நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைலுக்கு பேட்டனோ பின்னோ பாஸ்வேர்டோ போட்டிருப்பீங்க, அந்த லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி ஆகணும், உங்கள் ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் பட்டனும் ஓவர்வியூ பட்டனும் ரெண்டும் ஒரே டைமில் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைலோட பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா அவங்களால ஓப்பன் பண்ணவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீன் பின்னிங் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.